சைல்டு பர்சன் இன் பொலிட்டிக்கல் சைல்டு, அரசியல் குழந்தை விஜய். திமுக நடப்பயணம் கொண்டு வரா மாதிரி, எழுச்சி பயணம் கொண்டு வரா மாதிரிலாம் உன்னாலலாம் கொண்டு வர முடியாது. உன்னதான் லாக் பண்ணிட்டான் பார் அமித்ஷா. இசட் பிரிவு எதுக்கு கொண்டிருக்கிறான்? முருகனுக்கு அரோகரா, அரோகரா முருகனு. தமிழகத்தில் தேர்தல் காலம் ரொம்ப பரபரப்பாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மாவின் ஆட்சிக்கு அடித்தளம் அமைப்போம், நாளை நம்பிக்கை, புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு ஒரு குரல்ல சும்மா அடி பின்றாரு எடப்பாடி பழனிசாமி. மக்களை காப்போம், தூத்துக்குடியில் சுட்டிங்களா பாருங்க, டைலாக் விடுறீங்க, மக்களை காப்போம்னு சொல்லிட்டு. அம்மாவை ஆட்சி தாண்டா அடமான வச்சிங்க. பிஜேபி கிட்ட போயிட்டு பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவங்கெல்லாம் தோக்கன கட்சிடா அதிமுக. எம்ஜிஆர் எப்படியெல்லாம் கலைஞரை எழுத்து நின்று வந்து கட்சியை துவங்கினாரு, அந்த கட்சியை பிஜேபியில் அடமானத்தை வச்சுவிட்டு அவனுங்க அரோகரா முருகனுக்கு அரோகரா, அரோகரா முருகனு ஒரு மாநாடு கூட்டி அதில் டிவியில் போடுறான். அதையும் பார்த்துட்டு 4 மானங்கட்ட அமைச்சருங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறீங்க. உன்னதான் லாக் பண்ணிட்டான் பார் அமித்ஷா. இசட் பிரிவு எதுக்கு கொடுத்துருக்குறான்? எவனும் உங்கள்கிட்ட வந்து யார் வரா யார் போகிறா, நீ என்ன கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது நான் சொல்கிறேன். உன் தலைமையில் தான் கூட்டணி, முதல்வர் நீ இல்லை, அதை நாங்கள் தான் நிர்ணயிப்போன்னு சொல்லி அமித்ஷா முடிவு பண்ணிட்டான். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான், பிஜேபி ஆட்சி தானே அவங்க பிளான் பண்ணிட்டானுங்க. தமிழ்நாடு முதல்வர் எப்படியாவது கொடநாடு வழக்கில் உள்ள தள்ளுறதுன்னு முடிவு பண்ணி வச்சுருந்தார். இவர் உள்ள தள்ளுன்னு இவர் லாக் பண்ணார். அவன் வெளியே கைதி ஆகிட்டான், அரசியல் கைதி ஆக்கி விட்டான். உன்னை 53 பேர் ரிசர்ட் பிரிவு. நல்ல வேளை தமிழ்நாடு போலீஸ் இல்லை, ரிசர்ட் பிரிவை போட்டு விட்டார். நீ யாரெல்லாம் உன் கட்சிக்காரங்களாம் பார்க்கணுன்னா கூட பர்மிஷன் இல்லாமல் பார்க்க முடியாது. ஆமாம், நீ வேற எழுச்சி பயணம் கொண்டு வரையான், காலையில் வாக்கிங் போகிறையான், வாக்கிங்கில் ட்ராமா பண்ணுற நின்று பேசுகிறாங்க. அவன் ஏடிஎம்கே பனியனில் போட்டிருக்கான், அதை கூட பார்க்கல. அது மாதிரி தோற்றம் தெரியுது, பனியனில் அது மாதிரி தோற்றம் தெரியுது. வேலுமணி கூட வராரு போகிறாரு, தோற்றம் தெரியுது. கட்சிக்காரங்களை கூட்டி எழுச்சி பயணம்லாம் ஒரு நாடகம். திமுக நடப்பயணம் கொண்டு வரா மாதிரி, எழுச்சி பயணம் கொண்டு வரா மாதிரிலாம் உன்னாலலாம் கொண்டு வர முடியாது. நீ எடுத்துகிட்டு வா, எழுச்சி பயணம்லாம் எடுத்துகிட்டு வா, நல்லது. நீ என்ன பயணம் எடுத்துகிட்டு வந்தாலும் பிஜேபியோடு நீ கூட்டணி போயிட்ட. பிஜேபி இல்லாமல் இருந்தேன்னா நீ அப்படியே வருவ, தட்டி தடுமாறி வரும். இப்போ வர 66 கூட அடுத்த வாட்டி வரமாட்டேன். 66 எம்எல்ஏவோ 56 எம்எல்ஏவோ இருக்கிறீங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க. அடுத்த வாட்டி என்ன கதைன்றது பார்ப்போம். ஏடிஎம்கே இப்படி சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே மரவெட்டி அப்பம்புள்ள தகராறு. அவன் வந்து நிர்வாக குழு அமைக்கிறோன்னு அவர் ஒரு புது பாடி, அன்புமணி ஒரு புது பாடி, பனிப்போர் அங்கே சூப்பராக கிளைமேக்ஸின்னு திருப்பி விட்டார். ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணியோட அதிக சீட்டு வாங்கணும்னு பிஜேபி பிளான் பண்ணுது. அதுக்கு மரவட்டியை கழட்டி விட்டுறாங்க. இந்த பக்கம் அவர் சூப்பராக சினிமா வசனம் பேசுகிற மாதிரி அரசியலில் வசனம் பேசுகிறான். நடிகை தானே வந்திருக்கிற நீ அரசியல்லையும். உன் போய் சின்னான்னு பார்க்க தானே போகிறோம் எலெக்ஷனில். மிஞ்சி போட ஒரு 5% ஓட்டு உங்கள்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த யூத்து 18 வயசில் இருக்கிற ஆர்வ கோளாறுங்கள்லாம் வந்து ஓட்டு போடலாம். அதுதான் ஜனவரி ஒரு படம், ஜனநாயகன்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். எம்ஜிஆர் அப்போவே நடிக்க சொல்லுவேன், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு அப்போவே பாடினார். திருநா பாட்டா திருநா விட்டால் திட்டம் ஒழிக்க முடியாதுன்னு.
ஆனால் நீ ஒரு விஞ்ஞான ராபரி பாய் பொலிட்டிக்கல் சைல்டு பர்சன். மிஸ்டர் விஜய் பொலிட்டிக்கல் சைல்டு பர்சன். ஏன்னா சைல்டு பர்சனாக இருக்கவே தான் நீ மெரினாவில் கொண்டு போயிட்டு 3500 ஏக்கரா பரந்தூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை கொண்டாடுறாங்க. தமிழ்நாடு டெவலப் ஆகுது. இந்தியாவிலே தமிழ்நாடு பெரிய லெவலில் டெவலப் ஆகின்னு போயின்னுக்குது. அது மாதிரி டெவலப்மெண்ட் ஆக சொல்ல சில இடத்தெல்லாம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். பரந்தூர் விமான நிலையம் இன்றைக்கி நேற்றுக்காக நடக்குது பிரச்சனை. நீ மெரினாவில் கடற்கரையில் கொண்டு போய் பரந்தூர் விமானத்தை நிலையை கட்டியான்ற மிஸ்டர் சிஎம்ன்ற இஸ் ஏ சைல்டு பேபி மிஸ்டர். அதுதான் சைல்டு பர்சன் இன் பொலிட்டிக்கல் சைல்டு, அரசியல் குழந்தை விஜய். சினிமாவில் நடிக்கிறது வேற. சினிமாவில் உன்னுடைய வசனங்களில் டைரக்டர் எழுதி கொடுக்குறான், நீ ஆக்ட் பண்ணுற. ரைட், வரவேற்கிறோம் உன் நடிப்பெல்லாம். எத்தனை பேரும் உன் படத்தை நடித்து படத்தை எடுத்து கனவை போனான்னு கடவுளுக்கு தெரியும். பாவம் எஸ். சந்திரசேகர் அவர் ஒரு கனவுல உன்னை வளர்த்தாரு. அவர் ஏன் பண்ணார், சேலஞ்சு பண்ணார். அவருக்கே நீ பாய் அப்படின்ட்டு வந்துட்டார். ரைட், அது அப்பம் போல பிரச்சனை. ஓகே, பட் இது அப்படி இல்லை மிஸ்டர். இது அரசியல், சாதாரணமானது கிடையாது. எத்தனை வாட்டி போராட்டம் பண்ணேன், எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போனேன். இன்றைக்கெல்லாம் ட்விட்டர் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. அடுத்த செகண்டே எவன் என்ன பிரச்சனை பண்ணாலும் வெளியே வந்துடும். நீ இந்த பக்கம் இப்படி, சீமான் அப்படி. இதில் ரொம்ப அமைதியாக காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க விஜயகாந்த் கட்சிக்கார் பிரேம்லதா. ஜனவரி 9 தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, மாநாட்டில் தான் சொல்லுவோன்ட்டு அவங்க டெட்லைன் குறிச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் கூட்டணி இருக்கீங்களா இல்லையான்லாம் கேட்கறது மடத்தணும். இந்த பத்திரிகையாளர்களும் சமயத்தில் அரசியல்வாதிகிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் அவங்கள எப்படியாவது ஒம்பளை இழுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்க எப்படியாவது இவனுங்கக்கிட்டேருந்து வெளியே போகணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அரசியல் குழப்பம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திராவிட மாடல் ஆட்சி கட்சியும் பகிரங்கமாக வேலைங்க செய்து கட்சிக்கு ஆதரவாக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அரசு இயந்திரமும் முழுமையாக வேலை செய்யுது. ஆமாம், வீட்டுக்கு ஃபார்ம்லாம் கொடுக்குறாங்க, என்ன குறைகள் இதெல்லாம் கேட்குறாங்க, கொள்கிறாங்க. இந்த மதுரை மாநகராட்சியில் 4 மண்டல குழு தலைவரை ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்க. சென்னையில் இருக்கிற 15 மண்டலத்தில் இருக்கிற தலைவருங்களாம் மண்டல குழு தலைவருங்களாம் பற்றி உனக்கு எதுவுமே கண்டு தெரியலையா? அறிவாலயமே நீ விழிப்பாயான்னு கூட பல வாட்டி சொல்லியிருக்கீங்க. நீ முழிச்சிக்கல. நீ வீட்டுக்கு போய் கொடுக்குறிய. உன் கவுன்சிலருங்களாம் எவ்வளோ லஞ்சத்தை வாங்கியிருக்கிறாங்க அது முதல்ல தெரிஞ்சுங்க. அரசு அதிகாரிங்க, எம்எல்ஏ, மற்றபடி கவுன்சிலர் இல்லாத மற்ற பிரமுகர்கள்லாம் அனுப்புங்க ஊடா. ஆமாம், அவனை அந்த வீட்டுக்கே நீங்கள் அமிச்சிங்கன்னு வச்சிங்க. என்ன நடக்குதுன்னு உன்னுடைய உளவு பிரிவு வச்சுருக்கிய ஐடி விங்கு என்ன பண்ணுது? உன் ஐடி விங்கு என்ன நடக்குது சொல்லுதா? சொல்ல முடியுதா? ஆமாம், மண்டலம் 11 வார்டு 146 கவுன்சிலர் கிடையாது, இறந்துட்டார். சண்முகன்றவர் இறந்துட்டார். 400-500 மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் 50,000-75,000 வாங்கின்னு உன் அதிகாரிங்க கொடுத்துருக்குறாங்க லைனு. உன் அதிகாரிங்க, உன் அரசியல்வாதிகள்லாம் அந்த வீட்டில் உன்னால் ஓட்டு வாங்க முடியுமா? மக்களை தேடி முதல்வர்னு ஒரு 13 துறையை சேர்ந்து போட்டிருக்கீங்க. அந்த துறையில் மனு கொடுத்தா 45 நாளில் தீர்வு காணுன்றீங்க. 30 நாளில் தீர்வு காணணுன்னு அரசு ஆணை. 30 நாளில் கொடுக்குற மனுக்கு தீர்வு காணணுன்னு அரசு ஆணை இருக்கு. முதல்வரை தேடி அப்படின்னு வர சொல்ல 13 அதிகாரி இருக்கான். ஸ்பாட்லேயே டிஸ்போசல் கூட. அது 45 நாள் மனுன்ற. உன் அரசாங்கம் 30 நாளில் பதில் சொல்லணும் அப்படின்னு அரசு ஆணை இருக்கு.
நீதிமன்றம்லாம் தண்டிப்போம், 30 நாளில் பதில் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஃபைன் போடுவோம், 25,000 ஒவ்வொரு மனுக்காக இருக்கான்ட்டு. நீ முதல்வரை தேடின்னு வந்தியானா 7 நாளில் கொடுக்கணும். 7 நாள் கொடுக்கல, காலைல மனு கொடுத்தா அன்றைக்கி சாயந்தரம் பதில் சொல்லணும். ஏன்னா எல்லா அதிகாரியும் அங்கேயே இருக்கான், ஒவ்வொரு துறை அதிகாரிகளும் அங்கேயே இருக்காங்க. அப்போவே தீர்வு காணணும், ஸ்பாட்டில் டிசிஷன் எடுக்கணும். முதல்வர்னா என்ன, சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர்கிட்ட பெடிஷன் கொடுத்தா 45 நாள், தனி மனிதர் பெடிஷன் கொடுத்தா 30 நாள். என்ன யாரு என்ன பட்டா கொடுக்கணும், இந்த பட்டா கொடுக்கணும், இந்த மனு கொடுக்கணும், எல்லாம் ஆன்லைனு. மொத்த பெடிஷனும் ஆன்லைனில் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு 13 டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கல, அன்றைக்கே தீர்வு காணணும்னா எப்படி தீர்வு காணுவ, மனுவை இது பண்ணுவேன். அதனால் இந்த ரெவன்யூவில் விஓஆர்ஐ டிடிஐ எல்லாரையும் ஒரே இடத்துலையே வச்சு டிஸ்போசல் கொடுக்கணும். அதுதான் சிஎம் முதல்வர் உத்தரவுன்னா என்ன. சிக்கல்கள் இருந்தாலும் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நிவாரணம் தேடணும்னு சொல்கிறீங்க. ஒரு நிவாரணமே 45 நாள் ஆகுன்ற. இப்போ 1000 ரூபா விடுபட்ட மகளிருக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஃபார்ம் கொடுக்குறேன். தேர்தலில் 1000 ரூபா அதிகாரப்பூர்வமாக உங்கள் கட்சி சார்பாக கொடுக்குது, ரைட், அதெல்லாம் அரசியல், ஓகே. பட் 45 நாள்னு சொல்லக்கூடாது. அரசு ஆணை 30 நாள், நீதிமன்ற உத்தரவு மனுக்கு 30 நாளில் தள்ளனா 25,000 ஃபைன் ஒரு மனுக்கு. மக்கள் திருமணம் என்ன ஆகும், இதெல்லாம் கலைங்க. உங்கள் கட்சி கவுன்சிலருங்கள, உங்கள் மண்டல தலைவருங்க எல்லாம் பண்ணுற அநியாய அக்கிரமும் சென்னை மாநகராட்சியில் நடக்கிற மாதிரி ஒரு அநியாய அக்கிரமும் எங்கேயும் கிடையாது. முதல்ல அதுக்கு பாருங்கள். கோடிக்கணக்கான ரூபாய்ங்கள வேலைங்க நடக்குது. பொறியாளர் கிடையாது, ஏசி கிடையாது, ஏலம் விடுறாங்க உங்கள் அதிகாரிங்க. உங்கள் அமைச்சர் ஏலம் விடுறார். 1 தரம் 2 தரம் 40 லட்சம் 2 தரம் 50 லட்சம் 2 தரம். யாரையா கேட்டா உடனடியாக ஃபில் பண்ணு. நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தீங்க. உங்கள் பீரியடில் அசோக் வசன் ரெட்டி பிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தாங்க எல்லா அதிகாரியும். இப்போ அந்த துறையை 2 ஆக்கிட்டீங்க. நகராட்சி நிர்வாகத்தனை நினைட்டீங்க, உள்ளாட்சித்துறை தனியாக ரெடி ஆகிட்டீங்க. நகராட்சித்துறை பொண்ணையாக இருந்த வரைக்கும் ஒழுங்காக இருந்ததுயா. அரசியல் அப்போ கூட இருந்தால் கூட அமைச்சர் சொல்கிறது பூரா அவர் செய்யலை. 2வது அசோக் வர்தன் செட்டியாக இருந்தால் இருந்தால் பொண்ணையா காலைல 6 to 6 மணிக்கு வாட்ஸ்அப் செல்லில் தட்டினா 1 மணி நேரத்தில் மொத்த தமிழகத்தினுடைய ஸ்டேட்டஸ் அவர் வாட்ஸ்அப்பில் இருந்தது. அவருடைய அனுமதி மெசேஜ் இல்லாமல் ஒரு கமிஷனர் சென்னை மாநகரத்துக்கு வர முடியாது, லீவு போட முடியாது. இப்படியெல்லாம் அதிகாரிகளை வச்சுருக்கீங்க. இப்படியும் அதிகாரிகள் இருக்காங்க. மொத்த ஏரியாவும் காலியாக இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ போஸ்டிங் காலியாக இருக்குது, பொறியாளர் பிரிவு போஸ்டிங்கில் எவ்வளோ காலியாக இருக்குது. முதல்ல அதை ரெவியூ பண்ணு. அது முழுக்க நீ நலத்திட்டங்களை டெய்லி 4 துறை ரெவியூ பண்ணுற, 3 துறை ரெவியூ பண்ணுறன்றியா. நீ உள்ளாட்சி துறையில் ரெவியூ பண்ணி இன்னும் கண்ட எவ்வளோ இப்போ அதிகாரிங்க எத்தனை மாதமாக ஃப்ரீயாக இருக்கிறாங்க, வேலைங்க நடக்காமல் இருக்கு. மனு வாங்குன்ற அவங்களையும் கொண்டு போய் எல்லாம் ஊடா மனு கொடுக்குன்றீங்க. இப்போ ஒரு ஜேசி மண்டல ஜேசி வந்திருக்காரு, அடையா இருக்கு. நைட்டு பொருளெல்லாம் அடிக்கிறார். நைட்டில் எங்கெல்லாம் வேலை நடக்குதோ அடித்து அவனுங்க உயிரை எடுத்துடுறாரு. அந்த மாதிரி அதிகாரிகளை போடி, அவங்க நிர்வாகம் நல்லா இருக்கும். மண்டலம் 11 தெற்கு பகுதி 5 தொகுதி 145 146 147 148 1000 கனெக்ஷன் 1500 கனெக்ஷனுக்கு மேலே பணம் இல்லாமல் மெட்ரோ வாட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டான். கவுன்சிலருங்க அடிச்சு விளாட்டாங்க. அதில் ஏடிஎம்கே கவுன்சிலர் இருக்கான், அமமுக கவுன்சிலர் இருக்கான், டிஎம்கே கவுன்சிலர். அதிகாரிங்க என்ன பண்ணுறாங்க? அம்பேரில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுதா? அதனால் இருக்க போகிறேன்னு 6 மாதத்துக்குள்ளே முதல்ல இப்போ மதுரை மண்டலத்தை ராஜினாமா பண்ண சொன்ன மாதிரி சென்னை மண்டலத்தெல்லாம் ஜல்லடை போட்டு எடுத்து
நடவடிக்கை எடுத்தீங்கன்னா சில 100 ஓட்லையா ஜெயிப்பீங்க, சில லட்சக்கணக்கான ஓட்டில் ஜெயிக்க மாட்டீங்க. சரியான டப்பு இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. மரவெட்டி ஒரு பக்கம், விஜயகாந்த் ஒரு பக்கம், வைகோ ஒரு பக்கம், வைகோ திருமாவளவன் கூட்டணி ஜம்ப் ஆகிறதா மிரட்டுறதுக்காக போய் டிஎம்கேவுக்கு சீன் போட்டுக்கிறாங்க. அண்ணட பக்கம் கண்டெய்னரில் வச்சுருப்பானுங்க பொழுது பணம் ஏடிஎம்கே. அவங்க எல்லாம் எத்தனை கோடி இழந்தாலும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவனுங்க பிளானு. நடுப்புற பிஜேபி வேறு கொடுக்க போகிறான். என்ன ஒன்று டிஎம்கே சாதகம், பிஜேபியோட ஏடிஎம்கே கூட்டணி சேர்றதுனால விஜய் சேர மாட்டார். அப்படியே சேர்ந்தாலும் எனக்கு டிப்டி சிஎம் 50 தொகுதின்னுவான், இவன் 50 தொகுதின்னுவான். மரவட்டிக்குன்னா கொடுப்பாங்க, விஜயகாந்துக்குன்னா கொடுப்பாங்க. இதெல்லாம் எதிரணியினுடைய கூட்டணி பலத்தினுடைய வீக்னஸ்ஸு திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் அதிருப்தி ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஓட்டு எப்படி மாற்றங்கள் வரும்னு தெரியாது. இப்போ நேரடியாக களத்தில் இறங்குவாராம் முதல்வர்னு. முதல்ல சென்னை மதுரை மாநகராட்சிக்கு போயிட்டார். உன் தலைமை கோட்டையில் இருக்கிற சென்னை மாநகராட்சி பாரு, முதல்ல என்ன நடக்குதுன்றத முதல்ல பார்த்து நடவடிக்கை எடுக்கிற வழியை பாருங்க. எடுக்கிறாரா முதல்வர்னு பார்ப்போம். சைல்டு பர்சன் இன் பொலிட்டிக்கல் சைல்டு, அரசியல் குழந்தை விஜய். திமுக நடப்பயணம் கொண்டு வரா மாதிரி, எழுச்சி பயணம் கொண்டு வரா மாதிரிலாம் உன்னாலலாம் கொண்டு வர முடியாது. உன்னதான் லாக் பண்ணிட்டான் பார் அமித்ஷா. இசட் பிரிவு எதுக்கு கொடுத்துருக்கிறான்? முருகனுக்கு அரோகரா அரோகரா முருகனு